ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ நம்மளோட லீவோட செகண்ட் டே எடுத்த விலாக் தான் இது. நேற்று நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றது தான் நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். 5 நாளுக்கும் ஒவ்வொரு பிளான் வச்சுருக்கேன். இந்த பிளானை மட்டும் கரெக்டாக பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இந்த ஒவ்வொரு நாளோட வேலையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்கோ ஷாப்பிங் இல்லையா, நல்லபடியாக சூப்பராக போச்சு. ஹாப்பியாக இருந்துச்சு. பட் அது ஓகே, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. செகண்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற எல்லா நாளுமே லேட்டாக தான் எழுந்திரிச்சிட்ருக்கேன். எந்திரிக்கும் போதே டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9 o'clock. ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த காலையில் தூங்குறதுல ஒரு சுகம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அரிசி ஊற வச்சிடலாம் அப்படின்றது தான் பிளானு. ஏன்னா வீட்டில் சுத்தமாக எந்த மாவுமே இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மில்லட் மாவு தான் ஊற வச்சுருக்கேன். எந்த மில்லட்டாக இருந்தாலும் சரிங்க, எந்த அரிசியாக இருந்தாலும் சரி 4:1 தான் ரேஷியோ. 2 கப் பார்த்தீங்க அப்படின்னா சிகப்பு அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 2 கப் ராகி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா முழு கருப்பு உளுந்து தான் ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி வெள்ளை உளுந்து நான் ஊற வைக்கல. ஸோ அது ஒரு பக்கம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நார்மல் வெள்ளை இட்லி நம்ம எப்பயும் செய்வோம் இல்லையா, அந்த இட்லிக்கும் 4:1 அப்படின்ற ரேஷியோவில் அரிசி ஊற வச்சிட்டேங்க. ஸோ இதை ஊற வச்சிட்டேன் அப்படின்னா இந்த டே எண்ட் ஆகும்போது மாவு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக 1 o'clock ஆகுதுங்க. ஏன் இவ்வளோ டிலே அப்படின்னா இன்றைக்கி 4K ரன் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். பட் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணல, சும்மா அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். அதை பெருசாக நான் ஒன்றும் வீடியோவும் எடுக்கல, சும்மா பார்த்துட்டு வரதுக்காக தான் போனோம். அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம சரி 1 மணிக்கு ஊற வச்சா கூட ஈவினிங் 7 மணிக்கு ஆட்டுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வைக்கிற வேலையை பண்ணுங்க. 10 நாளைக்கு ஒரு தடவை தான் மாவு அரைப்பேனா, அப்போ என்ன பண்ணுவேன், இந்த தண்ணியை தான் வீட்டில் இருக்க இண்டோர் பிளான்ட் எல்லாத்துக்குமே ஊற்றுவேன். இண்டோர் பிளான்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் ரொம்ப பெரிய கார்டன் பர்ஃபெக்டாக பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாதுங்க. எனக்கு இண்டோர் பிளான்ட் வச்சுக்க பிடிக்கும் அப்படின்றதுனால அதை மட்டும் நிறைய தவறுகள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டேன். எந்த செடிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மணி பிளான்ட் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு மணி பிளான்ட்டை மண்ணில் கொஞ்சம் வைங்க, தண்ணியில் கொஞ்சம் வைங்க. ஸோ ரெண்டையும் வைக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணி மாற்றுறது நல்லது, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மணி பிளான்ட் வச்சு நீங்கள் நல்லா கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொரு பிளான்ட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளான்ட் அப்படின்னா மணி பிளான்ட் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜிசி பிளான்ட் ரொம்ப பிடிக்குங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு. தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு ஆர்டிஃபிஷியல் மாதிரியே இருக்கும், ஆனால் ஒரிஜினல் இதுவாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மணி பிளான்ட்டு அதுக்கப்புறம் ஜிசி பிளான்ட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இண்டோர் பிளான்ட் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிளான்ட்டை பற்றி பேசின ஆர்வத்தில் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் லிங்க் கேட்டிங்க. அது இன்ஸ்டோரில் வாங்கினது தான், இன்ஸ்டோரில் ஆன்லைனில் வாங்கினது தான். ஸோ நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அது மூவி ரீக்ரியேஷன் ட்ரெஸ் எல்லாம் நிறைய போட்டுட்ருக்காங்க, அதில் வாங்கினது தான் அது. ஸோ அது லிங்க் தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதீங்க, நீங்கள் ஜஸ்ட் போய் ஆன்லைனில் செக் பண்ணிங்கனாவே வந்துடும். ரொம்ப தேடி தேடி கிடைக்கிற பொருளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் லிங்க் கொடுப்பேன். ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு அப்படின்னா லிங்க் இருக்காது. ஸோ அதுவும் ஒரு பிரச்சனை. அது அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் லிங்க் எதுவும் ஷேர் பண்ணுறதில்ல, தப்பாக நினச்சிக்காதீங்க. லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி குருமா வைக்கலான்ற பிளான் தான். நேற்று காஸ்கோவில் சப்பாத்தி வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இனிமேல் வாங்க மாட்டேன். என்னென்னா அவங்க ப்ரிசர்வேட்டிவ் பார்த்திங்கன்னா சுகர் அதெல்லாம் சேர்க்குறாங்க. ஸோ ரொம்ப கெடுதல் தான். சரி அவசரத்துக்கு உதவும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தது ரொம்ப தப்பாக போயிடுச்சு. சாஃப்டெல்லாம் இருந்துச்சு, ஆனால் எனக்கு இனிப்பு இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இனிப்பாக இருந்தால் பிடிக்காதுன்றதுனால ஓகே தான். லஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. டைம் பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே 6:50 ஆகிடுச்சு. நான் கீழே வரத்துக்கு முன்னாடி எனக்கு டீ மட்டும் போட்டு வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க அதே மாதிரி டீ எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. லட்டு நேற்று செஞ்சது. கபிலன் அம்மா நான் உருண்டை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் கொஞ்சம் அதை அப்படியே வச்சுட்டேன். ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் ஓகே. இப்போ அவன் அதை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். நாங்கள் 2 பேரும் டீ குடிச்சிட்டு எங்களுக்கு இந்த தேங்க்ஸ் கிவிங் டே ஷாப்பிங்கை பற்றின்ற பிளான்லாம் போயிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு ஏன்னா என்கிட்ட கேட்டாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் எனக்கு எதுவுமே வேண்டாம், எல்லாமே வீட்டில் இருக்குது. எனக்கு நல்லா தூங்கணும், தூக்கத்தை மட்டும்தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், தூங்கிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க தூங்கிக்கிட்டே இருந்த அப்படின்னா நீ 100 days சேலஞ்செலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் எனிவே இந்த ஒர்க்கிங் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறது இந்த தூக்கம் மட்டும்தான். காலையில் அந்த 6 மணி அப்படியே ஏந்திரிச்சு வரணும் அப்படின்னாவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நார்மல் டேஸில்
சொல்கிறேன். ஆனால் மற்ற நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் டேஸில் காலையில் 5:30 5 மணிக்கு எழுந்திரிச்சா தான் சரியாக இருக்கும். மீல் பிளான் பண்ணலை அப்படின்னா 4 மணிக்கு எழுந்திரிச்சாகணும். ஸோ இவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது எனக்கு இந்த 5 நாள் அப்படின்றது தூங்கணும்னு மட்டும்தாங்க தோணுது. இதில் என்னங்க தப்பு இருக்குது? ஸோ பெருசாக ஷாப்பிங் எதுவுமே தேங்க்ஸ் கிவிங் டேக்கு பண்ணலை. ஏதாவது வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு கடைக்குமே போக பிடிக்கல. போனோம் அப்படின்னா சும்மா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி நிறைய பொருளை வாங்கிடுவோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தேங்க்ஸ் கிவிங் டே பிரேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு திங்ஸ் நான் வாங்கினேன். அது பேர் கூட மறந்துட்டேன், அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது மிஷின் இன்னும் கீழே தான் இருக்குது. நான் இன்னும் அதை ஓப்பன் கூட பண்ணலைங்க. ஸோ அதையும் பார்க்கணும், என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்கோ என்னென்னலாம் தெரியல. டைம் இல்லை எனக்கு அதை பார்த்து எடுத்து ரெசிபியை ட்ரை பண்ணுறதுக்கு. அதுதான் உண்மை. நான் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிட்ட பேக்கிங் கூட என்னால் ரெகுலராக பண்ண முடியல. ஜென்டிலான வேலை டெய்லி பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 வேளை நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்றது மட்டும்தான் மைண்டில் இருக்குது. அதாவது எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்றது மட்டும்தான் மைண்டில் தோணுது. நான் என்னைக்காவது தான் பீஸா வாங்கி கடையில் சாப்பிடுவேன். ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, நீங்கள் கடையில் சாப்பிட்றதெல்லாம் குறைச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு உடம்பு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கமெண்ட்டுக்காக மட்டும் இல்லை, எங்கள் மாமனாரும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நாங்கள் ஃபோன் பேசும்போது சொல்லுவாங்க, கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எங்களுக்கு கடையில் வாங்கி சாப்பிட்ற பழக்கம் முதல் ஒரு 5 வருஷம் சுத்தமாகவே கிடையாது. நான் என்னோடய செகண்ட் ப்ரெக்னென்சி அப்போது இந்த ஊருக்கு சொல்கிறேன். என்னோடய செகண்ட் ப்ரெக்னென்சி அப்போ எனக்கு ரொம்ப டேஸ்ட் டெம்ட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரொம்ப அடிக்ட் ஆனது பீட்சாக்கு தான். வாக்கிங்லாம் நல்லா போயிட்டு வருவேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பீட்சாவை சாப்பிட்டதே கிடையாதுங்க. யாராவது சாப்பிட்டாவே ரொம்ப வியர்டாக பார்ப்பேன் அவங்கள. பீட்சா போய் எப்படி சாப்பிட்றாங்கன்னு. ஆனால் என்னோடய செகண்ட் ப்ரெக்னென்சி அப்போது எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்ச சாப்பாடாக இருந்துச்சு. ஒரு 7 மாதத்துலேருந்து நான் அதை சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் டெலிவரி ஆகிட்டு சுத்தமாக சாப்பிட்றத நிப்பாட்டியாச்சு. திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா கவனுக்கு 1.5 வயசு, சரிங்களா? அப்போ தான் சாப்பிட ஆரம்பித்தேன். அதாவது அப்போ கூட எப்படின்னா, எங்கள் வீட்டில் மாதத்தில் ஒரு நாள் எனக்கு ஏதாவது உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, நம்ம இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணுது அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் டேட்டு எழுதி வச்சு வாங்கி சாப்பிடுவோம் பீட்சா. ஸோ இப்படி தான் போச்சு. எங்கள் மாமனார் எப்போ ஃபோன் பண்ணாலும்ல கடையில் வாங்கி சாப்பிடாதீங்கன்னுவாங்க. இனிஷியல் டேஸில் அது ரொம்ப கோவமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு கொள்கையாகவே கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு இருந்துகிட்ருக்கோம். என்னடா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு எதுவுமே பேசுகிறதுக்கு இல்லை போல், அதனால தான் இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி நாங்கள் அதை அப்படியே ஃபன்னாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன இன்றைக்கி இந்த டயலாக் இன்னும் காணோம், அப்புறம் அந்த டயலாக் சொன்னோன்னா வா சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருப்போம். ஸோ அதனால் அது அந்த மாதிரி தான் இந்த கமெண்ட் வந்தப்போ நான் நினச்சேன், ஓகே நம்மளை பற்றி தெரியாதவங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பீஸாவையும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் டைம் தம்பி சாப்பிட்டுட்டு வாந்தி எடுத்தான்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறமா அந்த வாமிட்டை பார்த்ததுனாலே என்னமோ தெரில, இப்போ சுத்தமாக அது பிடிக்காமே போயிடுச்சு. அப்படியே பீட்சான்னு நினச்சாவே எனக்கு அந்த இது வருது, அந்த இமேஜ் கண்ணு முன்னாடி வருது. ஸோ அதனால் கடையில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ரேர் தாங்க. அப்படி டக்குன்னு யாரையும் சொல்லிடாதீங்க, அவங்க கூட இருந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கடையில் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் தான். பட் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் மூஞ்சில் அடித்த மாதிரி திகட்டி போய் நிற்கும். அப்போ கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வேணால் கடையில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதுவும் யூஎஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு எந்த ஃபுட்டுமே எந்த கடையிலையுமே இருக்காதுங்க. ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கே கடையில் சாப்பிட்றவங்களாம் சீக்கிரமாக அதை வெறுத்துருவாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். செகண்ட் டேல நான் ரொம்ப பிளான் பண்ணது என்ன அப்படின்னா, வீடு க்ளீன் பண்ணணும், மாவு அரைச்சி வைக்கணும். இது 2 தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாவு அரைக்கிற வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளீனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீடு க்ளீனிங் அப்படின்றது தீபாவளி அப்போ நம்ம க்ளீன் பண்ணோம் இல்லையா, டீப் க்ளீனிங் பண்ணோம்ல, நம்மளோட டோர்ஸ் எல்லாம், கிச்சனில் இருக்க டோர்ஸ் எல்லாம் அதை தான் பண்ணுற வேலை தான். ஸோ அதை மட்டும் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக தொடச்சிடுவேங்க. ஏன்னா நம்ம நிறைய குவான்டிட்டி சமைக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்தியன் சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா ஆயில் நிறையா இருக்கும், மஞ்சக்கடை நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக டீப் க்ளீனிங் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி ஒரு நாள் தான் இது. பேண்ட்ரியும் பார்த்திங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே கொண்டு போய் வச்சுட்டு அதுவும் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது. ஸோ காலையில் லைட்டாக கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்புறம் டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டேன். திரும்பி இப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபில் பண்ணுறது எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேங்க. ரீஃபில் பண்ணி வச்சா மட்டும்தான் இந்த திங்ஸ் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது. பேக்கெட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள்ட்ட என்ன இருக்குது அப்படின்றது தெரியாத மாதிரியே நம்ம நிறைய திங்ஸை புதுசாக வாங்கிட்டுருக்கோம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரீஃபில் பண்ணி வச்சுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ திங்ஸ் ரீஃபில் பண்ணி வைக்கிறது தான் பெஸ்ட் ஐடியா.
சைட் பை சைட் குட்டி குட்டி க்ளீனிங் வேலை, மேலே பாத்ரூம் கழுவுறது அதெல்லாமே வந்து நான் இன்றைக்கி பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த வேலையெல்லாம் காலையிலே முடிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை அப்படின்றதுனால நான் அதை வந்து எடுக்கலை. பெருசாக வந்து தேங்க்ஸ் கிவிங் டே பிரேக்கில் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, என்னோடய இது என்ன அப்படின்னா, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம். வீட்டை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை, பெண்டிங் இருந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சோம் அப்படின்றது மட்டும்தான் என்னோடய பதிலாக இருக்கும். நிறைய பேருக்கு ட்ரிப்பு போகிறது இந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் ஆக்சுவலாக நல்லா சுற்றி பார்த்துட்டோங்க. இந்த ஊரில் வந்து முக்கியமான இடங்கள் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. எங்களுக்கு ஒவ்வொரு தடவை ட்ரிப்பு போகும்போது என்ன தோணும் அப்படின்னா, இந்தியாவில் இருந்தால் நம்மளால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்குமே நான் கம்பேர் பண்ணிப்பேன். அது சில நேரம் எனக்கு வந்து நல்லதாக இருக்கும். மணி சேவ் பண்ணுறது அதிலலாம் வந்து அது ஓகேவாக இருக்கும். ஆனால் சில நேரம் ஓகே நம்ம வந்து எல்லாத்தையுமே இங்கே இருக்கும்போது ஊரோட ஒத்துவாள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க கூப்பிட்றாங்க அப்படின்னா அப்படி போயிட்டு வந்துடணும் அப்படின்றதும் தோணும். ஸோ டபுள் மைண்டடாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நிறைய பிளேஸ் நாங்கள் வந்து இந்த ஊரில் சுற்றி பார்த்துட்டோம். இனிமேல் எங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு பெருசாக வந்து இன்ட்ரெஸ்டடாக எதுவும் இல்லை. ஸோ அதனால தான் கொஞ்சம் ட்ரிப்புலாம் எதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா எப்போயுமே நயகரா ஃபால்ஸ் தான். அங்கே வந்து என்ன சொல்கிறது, அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் அந்த அந்த அருவி பக்கத்தில் ஏதாவது ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் இருந்துட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்க சொன்னால் கூட வருஷத்தில் 365 நாளும் பார்த்துக்கிட்டே இருப்பேங்க. எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு இடம்னா அதுதான். இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு போன ட்ரிப்பு அதுங்களா, அதனால் எனக்கு வந்து அது அப்படியே ரொம்ப பிடிச்சிருச்சு. இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த நயகரா ஃபால்ஸ் உருவான விதம் அதெல்லாம் வந்து கதையெல்லாம் கேள்விப்பட்டோன்னே பயங்கர அடிக்ட் ஆகிட்டேன். ஸ்னோ டைமில் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்பேன். அந்த மாதிரி மற்றபடி எனக்கு பெருசாக இந்த இடம் போய் பார்க்கணும் அந்த இடம் பார்க்கணும்லாம் இல்லை. பசங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ளே ஏரியா ப்ளே ஆக்டிவிட்டி இருக்கிறது போனால் போதும் அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் எதுவும் ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணலைங்க. ஒரு ட்ரிப்புக்கு இவ்வளோ பெரிய கதை சொல்கிறேன்னு தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க. மாவு அரைக்கிற வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு வாரத்துக்கு அடுத்த வீக்கெண்டு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மில்லட் மாவும் அரைச்சிட்டேன், இதுவும் அரைச்சிட்டேன் இல்லைங்களா. ஸோ இந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு காலையில் தக்காளி சட்னி, தோசை, இட்லி இதுதான் பிளான். ஸோ இதை வந்து இது பண்ணிடலாம். மாவு பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டா பாட்டில் தான் வச்சுருக்கேன். இன்ஸ்டா பாட்டில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரம் புளிச்சிடும். நிறைய பேர் சொன்னீங்க இன்ஸ்டா பாட்டில் எதில் வைப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் யோகட் அப்படின்றத மட்டும்தாங்க கிளிக் பண்ணுவேன். அது வந்து வாமாக தான் இருக்கும். அதனால் நான் அதிலே பண்ணிடுறது. நிறைய பேர் இதை வந்து ஹீட் பண்ணுமா அப்படிலாம் சொல்லி கேட்டிங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து இன்றைக்கி சப்பாத்தி தானே சாப்பிட்டோம். அதனால் ஈவினிங் வந்து டின்னருக்கு வந்து கஞ்சி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே கஞ்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம வந்து கொள்ளு பருப்பில் கஞ்சி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, பாசிப்பருப்பு அந்த பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அதில் கஞ்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு சூப்பர் ரேஷியோங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈக்குவல் ரேஷியோவில் ஹெல்த்தியான கஞ்சின்னு நான் சொல்லுவேன். அதை வந்து நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்பு வந்து சரியில்லாதப்போ சாப்பிட்றத விட எனக்கு வந்து கொஞ்சம் அந்த சரியில்லாமல் போகிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இல்லை சரியாகி வர ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி கஞ்சி தான். அதுவும் சொன்னாங்க கொஞ்சமாக திட்டமாக வை, பத்தாமல் சமைக்கிற மாதிரி தயவு செஞ்சு சமை அப்படின்னாங்க. சரி ஓகே இன்றைக்கி கரெக்டாக அளவு எடுத்த மாதிரி செய்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக 4 பேருக்கு தட்டில் போட்டு வச்சாங்க. அதுக்கப்புறம் 1.5 கரண்டி தாங்க மிச்சம் இருந்துச்சு. திரும்பி சாப்பிட்ணுன்னு ஆசையாக கூட இருந்துச்சு. ஆனால் கஞ்சி இல்லை, தயவு செஞ்சு இதே மாதிரி சமை அப்படின்னாங்க. சரி ஓகே செஞ்சு தரேன் இனிமே அப்படின்னு சொல்லிட்டேன். லட்டு வந்து சும்மா தான் செஞ்சேன். வீட்டில் எதுவும் விசேஷம்லாம் இல்லை. என்ன ஸ்பெஷல் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. நிறைய பேரோட பாத்திரம் என்கிட்ட வந்து இருக்குது. அந்த பாத்திரத்தை சும்மா கொடுக்க முடியாது இல்லையா, ரிட்டன் நம்ம வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சரி ஓகே லட்டு பசங்களும் கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு லட்டு செஞ்சுட்டேன். அதனால் அந்த ரிட்டன் கொடுக்குற பாத்திரத்துலாம் வந்து லட்டை வச்சு கொடுத்துருவோங்க. ஸோ எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. கஞ்சி வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த சைடு கேப்பில் நம்ம இந்த வாலெல்லாம் துடைக்க ஆரம்பிச்சிடலாம், டோரெல்லாம் துடைக்க ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ணி துடைச்சிட்ருக்கேங்க. லாஸ்ட் டைம் என்னமோ எனக்கு இந்த டான் ஸ்ப்ரே ஓரளவுக்கு ஓகேவாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் க்ளீன் பண்ணும்போது என்னமோ எனக்கு ஃபுல்லாக அழுக்கு போன மாதிரியே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, ஏன்னு தெரியல. லைட்டாக வந்து பழுப்பான மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓரளவுக்கு துடைச்சி எடுத்துட்டேன். மேபி பார்க்கணும் அடுத்து இன்னும் 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் துடைக்கும்போது திரும்பி வந்து அழுக்கு போதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு க்ளீன் பண்ணிடுறது பெஸ்ட்டு. மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஒயிட் கிச்சனாக இருந்துச்சு அப்படின்னா டீப் க்ளீனிங் பண்ணிடுங்க. இல்லைன்னா வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது.
நிறைய பேர் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னுவாங்க தெரியுமா? எனக்கு அதுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. நான் சொல்லுவேன், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த க்ளீன் பண்ணி ஒரு ஒரு குப்பையாக இருக்கிற இடத்த ஆர்கனைஸ்டாக வச்சதுக்கப்புறம் எவ்வளோ ரிலீஃபாக இருக்குது. அதே மாதிரி தாங்க லைஃப்பும். உங்கள் மனசில் ஏதாவது ரொம்ப தேவையில்லாத சிந்தனைகள் நிறைய இருந்துச்சு. இவங்க இதனால் இதை சொல்லியிருப்பாங்களோ, இவங்க இதனால் இதை பண்ணியிருப்பாங்களோ, இவ அதனால தான் அதை சொல்லியிருப்பா, எனக்கு தெரியும் அவளை பற்றி அப்படின்னு நீங்களாக ரொம்ப டீப்பாக யோசிக்காமல் சிம்பிளாக அவங்களோட எண்ணம் அவங்களோட வாழ்க்கை அப்படின்னு மட்டும் விட்டுட்டு நம்மளோட எண்ணம் நம்மளோட வாழ்க்கைன்னு யோசிக்க ஆரம்பிங்க. மனசும் ரொம்ப லேசாக இருக்கும். வீடு க்ளீன் பண்ணுறதும் போது எப்படி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுதோ, மனசில் இருக்க குப்பையை க்ளீன் பண்ணும்போதும் அப்படி தாங்க ஸ்ட்ரெஸ் வந்து பயங்கரமாக ரிலீஃப் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்பயுமே போட்டு நீங்களாக வந்து ஓவர் திங்கிங் பண்ணவே பண்ணாதீங்க. ஓவர் திங்கிங் அப்படின்றது ஒரு வகையான என்ன சொல்கிறது, நம்ம வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய ஒரு வியாதிங்க. அதனால் தயவு செஞ்சு எப்போயுமே ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ, உங்கள் பேரண்ட்டோ, இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ ஓவர் திங்கிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்களேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கோவமாக தான் வரும் அவங்களுக்கு நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்லும்போது. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளை பற்றி மட்டும் பேசலாமா அப்படின்னு மட்டும் பேசி பாருங்கள். ஆரம்பம் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே நாளடைவில் அதை ஃபாலோ பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட முன்னேற்றம் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போங்க. ஸோ அதனால் ஓவர் திங்கிங்லேருந்து வெளில வாங்க. அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது குறையும். லைஃப் நல்லாயிருக்குங்க. நான் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்ற கமெண்ட்லாம் போட்டிருந்தேன் இல்லைங்களா வீடியோலாம். அதுக்கு கீழெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, என் மாமனாரே என்ன இப்படி பண்ணுறாரு, என் மாமியாரே இப்படி பண்ணுறாங்க, என் ஹஸ்பண்டே இப்படி பேசுகிறாங்க, என்ன பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கவங்களாம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்கு கீழே கமெண்ட் போட்டிருந்தீங்க. அந்த கமெண்ட்டெல்லாம் படிக்கும்போது உண்மையாலுமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. லைஃப்பில் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாதுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க கடந்து வர பாதை ப்ளஸ் அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் தான் ஒவ்வொருத்தரோட பர்சனாலிட்டியுமே வந்து டெவலப் பண்ணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுதில்ல அவங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அமைதியாக போயிருங்க. அதாங்க நம்மளால் பண்ண முடியும். அமைதியை தவிர பெஸ்ட் மருந்து இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் அமைதியாக ஓகே நடக்கிறது நடக்கட்டும், இப்போ நீங்கள் பேசுகிறீங்களா பேசிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடும். ஒரு கட்டத்தில் அது திரும்பி ஓகே ரிப்ளைவே வரல அப்படின்னும் போது பேசுகிறவங்க எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க சொல்லுங்கள். அப்படியே அமைதியாக போயிடுவாங்க. ஸோ அதனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் தான். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை போராடணுன்றதுக்காக நம்ம நிறைய பேசணும் அப்படின்றது அவசியம் இல்லைங்க. சில நேரத்தில் அமைதியாக போயிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு தர வேண்டிய செல்ஃப் ரெஸ்பெக்ட் தன்னால் வருங்க. அப்புறம் நேற்றோட வீடியோ கீழே சாந்தி நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்னோடய நேமு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் சாந்தி, எப்படி இருக்கீங்க? நான் வந்து ஃபுல் நேம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணவே இல்லை. அதனால தான் நான் வந்து உங்களோட நேமை சொல்லலை. மற்றபடி சொல்லக்கூடாதுன்னெலாம் எதுவும் இல்லை சாந்தி, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஹாய் சாந்தி. அவ்வளோதாங்க, எல்லோரும் சாப்பிட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் மேலே போயிட்டு படுங்க, ஸ்டோரி கேட்டுகிட்டே பெட் டைம் ஸ்டோரி கேட்டுகிட்டே இருங்க. வீட்டை மட்டும் தொடச்சிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. வீடு துடைக்கும் போது நான் எப்போயுமே சொல்கிறது தான், நம்மளோட ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஹாப்பியாக துடைக்க வேண்டியதுதான். இன்றைக்கி என்னென்ன பாட்டெலாம் ஓடிச்சு தெரியுங்களா? காதலன் படத்துலேருந்து அந்த ஒரு கொக்கி வந்து பிஞ்சிடும், அந்த கொக்கி எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பாட்டு வரும் தெரியுங்களா? எனக்கு அது ரொம்ப 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 பிடிக்கும். அவங்க வந்து டான்ஸ் ஆடுறது பாலசுப்ரமணியம் சார், பிரபுதேவா, அதுக்கப்புறமா நக்மா 3 பேர் சேர்ந்து அந்த பாட்டு எனக்கு அவ்வளோ அந்த படமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது எப்போல்லாம் வந்து கொஞ்சம் ஜாலி வைப்பில் இருப்போம் தெரியுமா, அப்போல்லாம் அந்த படத்தில் இருக்க எல்லா பாட்டையும் போட்டுட்டு கேட்டுட்ருப்பேன். அந்த பேட்டர் ஆப் அப்படின்போது அவ அப்படின்னு கேட்குறதுல எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த மாடுலேஷனோட கேட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கும். அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப அந்த படமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போல்லாம் வந்து அந்த படம் பார்க்குறோனோ அப்போல்லாம் அப்படியே கொஞ்சம் ஹாப்பி வைப் ஆகிடும் எங்களுக்கு. அப்புறம் கொஞ்சம் நேரம் அன்னபூரணி படம் பார்த்துட்டு இருந்தோம். கபிலனுக்கு என்னமோ தெரில அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் வந்து என்னை வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பான். அம்மா நீங்கள் தான்மா நம்ம வீட்டோட அன்னபூரணி அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவன் அந்த படம் அப்பப்போ போட்டு பார்த்துட்ருப்பான். எனக்கு அந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன சொல்கிறது, இன்னுமே கூட நல்லா அந்த படத்தில் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை காட்டியிருக்கலாமே. ஒரு உமன் வந்து ஒரு புது ஒரு இதுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அவங்க இன்னும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இது பண்ணுவாங்க, அதில் ஹாப்பினஸ்ஸும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கூட இன்னும் காட்டியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. பட் படமாகவே அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் படம், பாட்டு, அந்த கதை, பாட்டு இது 2மே சேர்ந்தே தான் ஒரு படமாக பார்ப்பேன். சில படங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பாட்டு சூப்பராக இருக்கும், ஆனால் படத்தில் வந்து கதை வந்து அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்காதா. எனக்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த படம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து என்னோடய ஞாபகத்தில் போயிட்டு மெமரிஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகாது. எனக்கு வந்து அப்படியே
ஓகே. அந்த பாட்டு மட்டும் தான் அப்படி ஞாபகம் இருக்கும். அந்த படத்தோட கதைய யோசிச்சேன்னா சுத்தமா ஞாபகமே இருக்காது. ஆனா கதையாவும், படமாவும் ஒண்ணு புடிச்சிருச்சு அப்படின்னா, ஒரு டைம் பார்த்தேன் அப்படின்னா கூட மறக்கவே மறக்காது. ஸோ அந்த மாரி நெறைய படங்கள் இருக்கு. ரொம்ப புடிச்ச படங்கள்லாம். நீங்க உங்களுக்கு புடிச்ச படங்கள்னா, முதல் 5 படம் என்னென்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப புடிச்ச முதல் 5 படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட பேர்ல இருக்க பாசமலர் படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நான் ரொம்ப வந்து மெச்சூர்ட் ஆகி தான் அந்த படம் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த படம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அலைப்பாயுதே என்னோட மோஸ்ட் ஃபேவரட் லிஸ்ட்டில் எப்பயுமே இருக்குங்க. அதுக்கப்புறம் 3வதா பார்த்தீங்க அப்படின்னா, தனி ஒருவன் படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தனி ஒருவனுக்கு அப்புறம் ரொம்ப நாள் எனக்கு எந்த படமுமே பிடிக்காம இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து எனக்கு தனி ஒருவன் படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தில் அந்த லவ் ப்ரப்போஸ் பண்ணுற சீன் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. பார்த்துக்கிட்டே இருப்பேன். திரும்பி திரும்பி ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ அழகா வந்து அந்த சீன் அந்த டைரக்டர் யோசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு சூப்பர் சீனுங்க. அடுத்த 2 படம் என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கோட வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கே சொல்லிட்டேன் அப்படின்னா சுவாரஸ்யம் குறைஞ்சிரும்ல. நீங்கள் ஆனால் உங்களுக்கு பிடிச்ச 5 படம் வந்து எனக்கு கீழே சொல்லிடுங்க, ஓகேவா? இல்லை 3 படம் சொல்கிறனாலும் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். அது உங்கள் விருப்பம். பட் வந்து ஃபேவரட் படம்லாம் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரோட ஃபேவரட் படம் மேபி நான் பார்க்காம இருந்தேன் அப்படின்னா அதை நான் போய் பார்ப்பேன்ல, அதுக்காக தான். ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபேவரட் மூவி என்னென்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அன்னபூரணி படம் தான் ஓடிட்டுருக்கு. அதில் எந்த சீன்லாம் ஓடிட்டுருக்கு அப்படின்லாம் எனக்கு தெரில. பட் அந்த படம் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறமா அப்படியே வந்து மாப் போட ஆரம்பிச்சிட்டேங்க. மாப் போட்டு முடிச்சுட்டு அப்படியே மேட்டெல்லாம் எடுத்து போட்டேன் அப்படின்னா ஃபுல் க்ளீனிங் முடிஞ்சிருச்சு. பெருசாக அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் இல்லை. ஸோ இந்த க்ளீனிங் வந்து இன்றைக்கி டீப் க்ளீனிங் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்படியே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப போட்டு மெனக்கட்டு இது பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நான் கேட்டிருந்தேன் இல்லையா, ரோபோட் வேக்யூம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டு தான் வந்துருந்துச்சு. அது ஓகே வாங்குங்க, யூஸ்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யாருமே அதை பற்றி எதுவுமே சொல்லலை. சரி ஓகே, மேபி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க யாரும் அதை யூஸ் பண்ணாமல் இல்லை அது வாங்கி சும்மா இருக்கிறவங்களா இருக்கலாம் அப்படின்றதுனால நான் இப்போதைக்கு அதை வந்து ஹோல்டில் வச்சுட்டேன், வந்து வாங்கலை. காஸ்க்கு போனப்போ கூட பார்த்தேன், வந்து ஆஃபர் போட்டு 275 நான் அந்த ரேஞ்சில் வந்து வச்சுருந்தாங்க. பட் இப்போதைக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். தேவையில்லாமல் மணி வந்து ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாப்பியாக சில வேலைகளை செய்ய முடியும் அப்படின்னா ஃபேமிலியில் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கங்க. உங்கள் ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் கூடயும் பசங்க கூடயும் மனசு விட்டு சந்தோஷமாக பேசி பாருங்கள். ஹாப்பினஸ் கண்டிப்பாக கை மேலே கிடைக்கும். ஏன்னா இந்த ஹாப்பினஸ் எல்லாமே நம்ம ஃபேமிலிக்கிட்டே தான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை பிளான் பண்ணி அப்பப்போவே செஞ்சு முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேங்க, ஃபேமிலி டைம் அப்படின்றது நிறைய கிடைக்குங்க. எனக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பசங்க கூட அவங்க கூடலாம் ஜாலியாக பேசிவிட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு திரும்பி நீங்கள் எல்லோரும் போங்க 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடை என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 10-15 நிமிஷம் வேலையாக தான் இருக்கும். இதை வந்து இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலான்னு தள்ளி போட்டு தான் நம்ம மொத்தமாக சேர்த்து வச்சுக்கிறோம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த டேக்கான ஒர்க்கு 2 மினிட்ஸ் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹேபிட் இருக்குங்க. அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே நம்ம நிறைய வேலைகளை செஞ்சுருவோம். சேர்த்து வைக்க மாட்டோம். வேலைகளை சேர்த்து வைக்காமல் இருந்தோம் அப்படின்னாவே மனசுலையும் வந்து லேசாக இருக்குங்க, குப்பைகள் எதுவுமே இல்லாத மாதிரி. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலைகளையும் அன்னன்னைக்கு முடிச்சுருங்க. வீக்லி ஒன்ஸ் செய்கிற வேலை, மந்த்லி ஒன்ஸ் செய்கிற வேலை, டெய்லி செய்கிற வேலைன்னு சொல்லிட்டு வேலைகளை பிரிச்சுக்கோங்க. அப்படி பிரிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையும் தெரியும், அடுத்த வாரம் செய்ய வேண்டிய வேலையும் நமக்கு புரியும். ஸோ இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சிட்டேங்க. பிளான்ட் வந்து நம்ம அந்த சிங்க்கிட்ட இருந்துச்சு இல்லையா, அது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இவங்க யாருக்குமே அது பிடிக்கல அந்த இடத்துல இருக்கிறது. சரி கொஞ்ச நாளைக்கு இல்லாமல் இருந்தால் அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்குதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அதை எடுத்து இந்த வெல்கம் போர்டுட்டு வச்சுட்டேன். ஸோ வெல்கம் ஸ்டிக்கர் கிட்ட. ஸோ இவ்வளோதாங்க, வீட்டு வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனலுங்க.